உங்கள் காபி உங்கள் சிறுநீரகத்தை பாதிக்கக்கூடும். ஆம், ஒரு சாதாரண ஆரோக்கியமான நபருக்கான விஷயங்களை நீங்கள் மற்றும் நானும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒரு சிறுநீரக நோயாளி அதை எடுத்துக்கொள்ள முடியாது. சரி, இப்போது சிறுநீரக நோயாளி எதை எடுக்கக்கூடாது என்பவை என்னென்ன? சேர்த்து சொல்லுங்கள். நீங்கள் வெல்லம் சாப்பிடலாம். ஆனால் நாங்கள் வெல்லத்தை சிறுநீரக நோயாளிக்கு கொடுக்க முடியாது. அவர்களுக்கு கொடுத்தால் ஹார்ட் அட்டாக் வரும். சர்க்கரை சாப்பிடாதீங்க, வெல்லம் சாப்பிடுங்கன்னு. அது நல்லதுதான் ஆரோக்கியமான நபருக்கு. ஆனால் சிறுநீரகம் குறைவாக வேலை செய்பவர்களுக்கு அல்ல. ஒன்று வெல்லம் நல்லது, ஆனால் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிக்கு வெல்லம் இல்லாமல் சர்க்கரை கொடுப்போம். சரி சரி சரி. அதே மாதிரி வாழைப்பழம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அந்த வாழைப்பழத்தை நாங்கள் ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளிக்கு கொடுக்க முடியாது. மாம்பழம் நீங்கள் சாப்பிடலாம், ஆனால் சிறுநீரக செயலிழப்பு நோயாளி சாப்பிட முடியாது. தக்காளி நீங்கள் சாப்பிடலாம், அவர் சாப்பிட முடியாது. அதனால் சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் உணவில் நாமே நிறைய மாற்றங்களை செய்ய வேண்டி வருகிறது. அவருடைய வாழ்நாள் நல்லதாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அவருடைய வாழ்க்கையில் சிக்கல்கள் வரக்கூடாது. காபி முற்றிலும் கொடுக்கக்கூடாது. காபி கொடுக்கக்கூடாததற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. காபியில் கஃபீன் உள்ளது. கஃபீன் உங்கள் இரத்த அழுத்தத்தை உயர்த்தும். இரத்த அழுத்தம் அதிகரித்தால் நீங்கள் இரத்த அழுத்த மருந்து சாப்பிடுகிறீர்கள். அது பயனற்றதாகிவிடும். இருவரும் எதிர் திசையில் அமர்ந்திருக்கிறார்கள், இல்லையா? அப்படி இருக்கையில் நாம் அதை ஏன் கொடுக்க வேண்டும்? இன்னொரு விஷயம், உங்கள் இரத்த அழுத்தம் நன்றாக இருந்தாலும் நீங்கள் கஃபீன் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்றால் உங்கள் உடலில் நாம் ஒரு மருந்து கொடுக்கிறோம். அதை நாம் பேக்கிங் சோடா என்று சொல்கிறோம். பேக்கிங் சோடா மாத்திரை இருந்தால் அதன் உறிஞ்சும் செயல்முறை தடைபடுகிறது. சரி, இப்போது நான் என் மருந்துகளை குறைக்க வேண்டும் என்பதற்காக அதை உட்கொள்கிறேன். அதே சமயம் வேறு எந்த பொருளும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது மருந்தின் செயல்பாட்டை பாதிக்கக்கூடாது. அதனால் டீ, காபி இவை எல்லாம் நம்மால் நிறுத்த வேண்டும்.